பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதில் மாணவர்கள் பெற்றோருக்கு எழுதியிருக்கும் பொதுவான சந்தேகங்கள் குறித்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் வீரபுத்திரனுடன் செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பொதுவாக மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த சேவ் அண்ட் எக்ஸிட் என்ற ஒரு விஷயமும் அதே போல் ப்ரொசீட் என்ற 2 விஷயங்கள் இருக்கு. இப்போ அவங்க ப்ரொசீட் கொடுக்கலாமா? இப்போ ப்ரொசீட் கொடுக்க முடியாது மேடம். ஃபில்லிங் ஆஃப் all the parameter name, father name, address for communication, district, state, of filling community இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கடைசியில் வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் காலம் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ரிசல்ட் வந்த பின்னாடி அந்த ரிசல்ட் மார்க் ஷீட் வந்த பின்னாடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் என்ட்ரி பண்ணிட்டு அப்போ வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் போயிட்டு அப்போ அவங்க வந்து இன்டர்நெட் பேங்கிங்கும் பண்ணலாம், கிரெடிட் கார்டிலும் பண்ணலாம், டெபிட் கார்ட்லையும் பண்ணலாம், டிடியும் பண்ணி டிடி நேமு, அமௌண்ட்டு, டிடி நம்பர், நேம் ஆஃப் த பேங்க் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனோட ஒரிஜினல் டிடி ஆல் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் கம்யூனிட்டி அட்டாச் பண்ணி டு த செக்ரட்டரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25 அப்படின்ற விலாசத்துக்கு அனுப்பிச்சிடலாம். பொதுவாக இந்த பதிவு செய்யும் பொழுது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு பதிவு செய்ய முடியலை அப்படின்ற ஒரு புகார் எழுது. இது எதனால், அதை எப்படி தவிர்த்துக்கலாம்? 1 minute. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்ற காலம் இருக்கும், ரிலிஜன் கம்யூனிட்டின்ற காலம் இருக்கும். இந்த ரிலிஜன் கம்யூனிட்டி அப்படின்ற காலத்தில் காலம் நம்பர் சோ கால்டு 13 கோட் நம்பர் ஆஃப் கேஸ்ட். இந்த கோட் நம்பர் ஆஃப் கேஸ்ட்டில் என்டர் த கேஸ்ட் கோடு அப்படின்னு கேட்கும். இதில் கிளிக் த கேஸ்ட் கோடு அப்படின்னு இருக்கும். இந்த எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, அப்புறம் வந்து பிசிஎம் இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கோட் நம்பர் இருக்குது. சப்போஸ் அதர் கம்யூனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்சி அப்படின்னா ப்ளீஸ் என்டர் 500 ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ். இந்த நம்பரை வந்து என்டர் த கேஸ்ட் கோடு அந்த இடத்துல 500 கிளிக் பண்ணிட்டா தட் இஸ் பிலாங்கிங் டு சோ கால்டு ப்ளீஸ் என்டர் ஃபார் 500 ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ். இப்போ கட்டணம் செலுத்தும் பொழுதும் மாணவர்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த கட்டணம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஆனால் அதற்கான அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு புகார் எழுது. இது எதனால் ஏற்படுது? கட்டணம் வந்து டிடி மூலமாகவும் அனுப்பலாம். ரிசல்ட் வந்த பின்னாடி டெபிட் கார்டு மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். அப்படி டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இன்டர்நெட் பேங்கிங் பண்ணாலும் இந்த அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லேருந்து நம்ம யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் நம்பருடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் வந்துடும். ஸோ சப்போஸ் அவங்க தெரியாமல் டுவைஸ் பே பண்ணிட்டா ஸோ தே கேன் அப்ரோச் அவர் யூனிவர்சிட்டி சேயிங் தட் ரைட்டிங் எ ரிக்வெஸ்ட் லெட்டர் டு த செக்ரட்டரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2016 அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25 அந்த முகவரிக்கு நாங்கள் இது மாதிரி டுவைஸ் பே பண்ணிட்டோம், அதை எங்களுக்கு திருப்பி பேமெண்ட்டை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இஃப் சீயிங் த ஜெனுவினிட்டி ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸு டுவைஸ் வந்திருந்தால் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக வீட்டிலேயே பதிவு செய்பவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் எழும் பட்சத்தில் இங்கே சென்னை அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் விளக்கங்கள் அளிக்கப்படுது. இது மாதிரி அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க எங்கே போய் அதுக்கான விளக்கங்களை பெறலாம்? அந்த மற்ற மாவட்டங்களில் இருக்கிற சேவை மையம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அந்த சேவை மையத்திலையும் ஒவ்வொரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இருக்குது. அங்கே அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி சப்போஸ் அவங்க பிஸி கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஆல்வேஸ் நாங்கள் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் பியாண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஏர்லி மார்னிங்கும் அவர் ஹெல்ப்லைன் டெஸ்க் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில். நம்ம ஸ்டாஃப் வில் attend the call and clarify the doubts of students and parents.